மதி பார்த்திங்கன்னா, இன்டர்வியூ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது வந்து மதி இன்டர்வியூ போகிற விஷயம் தெரிஞ்சு, அவள் எந்த காலேஜுக்கு போகிறா, அங்கே நமக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் யோசிச்சு விசாரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருக்கிறது கேள்விப்பட்டு, என் ஒய்ஃப் வந்து இன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ண வராங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. சரி அவங்க முதல்ல வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் அப்படி சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இப்போ மதி இன்டர்வியூ போன உடனே அவங்க ரொம்பவே டேலண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த டேலண்ட்டு, அவங்களோட பேச்சு திறமை எல்லாமே அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. உடனே சுரேஷ் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்னாச்சு என் ஒய்ஃப் வந்து இன்டர்வியூ வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, மதி வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்கக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டுக்கு அவங்களுக்கு வேலை, அவங்க டேலண்ட்டுக்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இதை கேட்டு சுரேஷ்க்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மதியோட அப்பா வந்துட்டு அந்த பிரின்ஸிபலுக்கு வந்து தெரிஞ்சவங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு மதி பிரின்ஸிபல் இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை கன்ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் தான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும், நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், உங்களை மாதிரி ஒரு ஸ்டாப்பாக தான், நீங்கள் நாளைக்கே வந்துட்டு இந்த வேலையில் ஜாயின் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போ சொல்கிறாங்க, உங்களோட ஹஸ்பண்டும் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படி சொல்லிட்டு, அது ஒரு புது அனுபவமாக இருக்குது மதிக்கு. போய் ரொம்பவே சந்தோஷமாக மதி பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டேயும் சொல்கிறாங்க, எனக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே உன் வேலை போனதுக்கு தான் வீட்டில் பெரிய ஒரு பஞ்சாயத்தே நடந்துச்சு, அடுத்து நீ திரும்பவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டியா, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி மாமனார் மாமியார் இவங்க 2 பேரும் ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரி பேசிக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் ராகவன் சொல்கிறாரு, என்ன சுரேஷ், மாப்பிள்ளை சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு வீட்டில் இருந்தால் அது என்ன எல்லாரோடையும் இணக்கமாகவா, அதை விட்டுட்டு இப்போ உடனே வேலை கிடச்சிருச்சு வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, மாமா வந்து இவளோட வேலை விஷயத்தில் தலையிட்டது எனக்குமே பிடிக்கல, ஆனால் என்ன பண்ணுறது, அக்காவோட புருஷனாக போயிடுச்சு, நம்ம எதுவுமே கேட்டு பகிச்சிக்க முடியாது, ஆனால் மதி வேலைக்கு போகிறத வேணான்னு சொல்கிறது அவ்வளோவா சரியாக வராது, மதி வேலைக்கு போகிறது தான் கரெக்டு, இந்த காலத்தில் பெண்கள் எல்லாருமே வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் மாமா மதியோட வேலை விஷயத்தில் தலையிட்டது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட் டைமாக வந்து சுரேஷ் வீட்டில் தனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, அதுவும் நம்ம வந்து வேலைக்கு போகிறது அவர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மதி மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிவிட்டு மலரை வந்து ஓர கண்ணால் பார்க்குறாங்க. மலரும் வந்துட்டு ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் வந்து சைகையிலே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வேலை கிடைச்ச சந்தோஷம் ப்ளஸ் வீட்டில் வந்துட்டு சுரேஷ் எல்லாருக்கிட்டேயும் சப்போர்ட் பண்ணி மதி வேலைக்கு போகணும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னது, இது எல்லாமே வந்து மதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போது வந்து ராகவனும் ராஜலட்சுமியும் ரூமில் பேசிக்கிறாங்க. என்ன இவன் முதல்லலாம் பாக்கியராஜ் மட்டும்தான் மலருக்காக பேசுவான், அமைதியாக இருப்பான், எதுவும் கண்டுக்க மாட்டான், இப்போல்லாம் வந்து சுரேஷ் பார்த்து ரொம்ப மாறிட்டான், இந்த மதினால் அவன் எவ்வளோ பிரச்சனை, அவனவே திருப்பி அடித்தா அவன் அதெல்லாம் மறந்துட்டு அவன் வேலைக்கு போகணும் அப்படின்னு வீட்டில் சப்போர்ட் பண்ணி பேசுகிறானே, இதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலங்க அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. நானும் வர வர எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், அவனோட நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு உங்களோட ஹெல்த்து கண்டிஷன் எப்படி இருக்குது, நம்ம வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் விசாரிக்கிற மாதிரியே ராகவனுக்கு கால் பண்ணுறாரு. உடனே ராகவன் சொல்கிறாரு, அந்த மதிக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷே இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான், அது மட்டும் இல்லாமல் அவன் வேலைக்கு போகிறது தான் கரெக்டு, மாமா இந்த விஷயத்தில் தலையிட்டது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறான் அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே இதை கேட்டு தங்கராஜுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. சுரேஷா இப்படி பேசினா, சுரேஷ் எல்லாம் அப்படி பேசக்கூடாது ஆள் இல்லையே, நான் வந்து சுரேஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே மாமா இவ்வளோ தூரத்துக்கு பண்ணேன், அது என்னோட மேலேயே வந்து தப்பாக போய் எனக்கும் ரேவதிக்கு சண்டை வந்து இவ்வளோ தூரம் முடிஞ்சு போச்சு, அப்போவும் வந்து சுரேஷை இதை புரிஞ்சிக்காமல் என்ன தப்பாக சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரேவதி என்னடனா நான் வந்து தேவையே இல்லாமல் அடிச்சிருப்பேனான்னு யோசிக்காமல் பாக்கியராஜ் கூப்பிட்டதும் வீட்டுக்கு வந்தது, இப்போ சுரேஷ் பண்ணிகிட்டு இருக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, என்னோடய வாழ்க்கையை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு அமைதியாகிடலான்ற மாதிரி தோணுது மாமா அப்படி சொல்லி வருத்தப்படுற மாதிரி தங்கராஜ் பேசுகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அந்த மதி வந்து சூட்சமாக அதாவது பிளான் பண்ணிகிட்ருக்கா, கூடிய சீக்கிரமே என்னோடய பிள்ளைங்களை என்கிட்டருந்தே பிரிச்சிருவா போல இருக்குது அப்படியெல்லாம் வந்துட்டு ராகவன் பேசவும், அதுக்கெல்லாம் நான் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், அவன் நினச்சபடியெல்லாம் விட மாட்டேன், நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க மாமா அப்படி சொல்லிட்டுருக்காரு. வந்துட்டு மலர் மதி ரேவதி இவங்க 3 பேரும் வாய்ஸ் நோட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு, உன்னோட வேலை போனதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், அதுக்கு காரணம் என்னோடய புருஷன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் மதி, நீ இப்போ இன்னொரு வேலையை கண்டுபிடிச்சிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னோடய வாழ்க்கையே எனக்கு நான் பார்த்துக்கிறேன்,
என்னோடய வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படாமல் நீ ரொம்ப போல்டாக வேலைக்கு போகணும் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. உங்கள் ஹஸ்பண்டுன்னு கூட பார்க்காம தப்பு பண்ணது அவர் தான் தெரிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணி சொன்னீங்கல்ல, எனக்கு அது எவ்வளோ பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நீங்களாம் இருக்கிறதுனால தான் இந்த வீட்டில் என்னோடய வாழ்க்கையை என்னோடய காலங்களை நான் நகர்த்திக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு மதி சொல்லவும் அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா மதியும் சுரேஷும் பேசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே சின்னதாக ஒரு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து அவர் வந்து சொல்கிறாரு, உனக்கு வேலை கிடைச்சது எனக்கு சந்தோஷம், இதில் மாமா இன்டரப்ட் ஆகி உன்னோட வேலை போனது, நீ அதுக்கு வருத்தப்பட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு. உங்ககிட்ட இருக்கிற இந்த சின்ன மாற்றம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நிறைய விஷயங்களை ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் சேர்ந்து வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வேலைக்கு போகவே கூடாது, வீட்டில் தான் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மத்தியில் நான் வேலைக்கு போகணும் அப்படி சொல்லி எனக்காக வீட்டில் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணி பேசுனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு மதி பார்த்திங்கன்னா சுரேஷ் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. நான்லாம் ஒன்றும் அவ்வளோ கெட்டவன் கிடையாது, என்ன பண்ணுறது, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆனது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், அதான் அப்படி எல்லாமே தப்பாக போயிடுச்சு, அது மற்றபடிக்கு நான் ஒன்றும் வெறுக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சுரேஷ் சொல்லவும் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு குட்டி ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. மறுநாள் ரொம்பவே பரபரப்பாக மதி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போய் தங்கராஜை மீட் பண்ணி அவங்களுக்கு வந்து சவால் விட்டபடி வேலை வாங்கி காட்டிட்டோம் அப்படின்னு 4 வார்த்தை நல்லா ரிப்பீட்டாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து காலேஜுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சுரேஷ் சொல்கிறாரு, நான் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி உன்னை கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு. என்னடா இது, அடுத்தடுத்து டே பை டே வந்து சுரேஷ்கிட்ட இந்த மாற்றம். ராகவன் ராஜலட்சுமிக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நம்ம சுரேஷா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், எப்போ பாரு 2 பேரும் எளியும் புனியமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, செட்டே ஆயிருக்காது, இப்போ வந்துட்டு நானே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷாக் ஆகவும் மதி மலர் இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. என்னப்பா இது அப்படி சொல்லிட்டு சுரேஷே உன்னை கூட்டு போய் விடுறானா மதி, அவ்வளோதான், ஒரே ஜாலி தான், ரொமான்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி மலர் கலாய்க்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஆனால் அவர்கிட்ட ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கு, நானும் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு இன்றைக்கி இவர் வந்து காலேஜில் நம்ம கூட்டிகிட்டு போகிறதுனால இந்த தங்கராஜை போய் பார்த்து பேச முடியாது, நம்ம காலேஜ் போய் ஈவினிங் வரும்போது ஒரு நாள் நான் வந்து வேலைக்கு போயே வந்துட்டேன் பாருங்கள் அப்படி சொல்லி காட்டணும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சுரேஷ் கூட கிளம்பவும் அது யார் என்ன காலேஜ்னு பார்த்து நம்ம அவள் இன்ஃப்ளூயன்ஸே இல்லாத ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்து நான் வந்து சாதிச்சு காட்டுறேன் அப்படி சொல்லி தானே சவால் விட்டா, அப்படி எந்த மாதிரி காலேஜில் இவ போய் சேர்ந்துருப்பான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தங்கராஜ் வந்து விசாரிக்கிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு தங்கராஜுக்கு தெரிய வருது, அதுவுமே அவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற காலேஜ் போல தான் வந்து இருக்குது. ஆனால் இவளை கொஞ்ச நாள் வந்து நம்ம இவ என்னெல்லாம் பண்ணுறா அப்படி சொல்லி ஆட விட்டு பார்த்து சரியான நேரம் வரும்போது இவளோட ஃபீஸை கலட்டணும் அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் யோசிச்சுட்ருக்காரு. இப்போ வந்து மதி காலேஜ் போயிட்டு வந்த உடனே ஈவினிங் வந்து நேராக வந்து தங்கராஜோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ வந்து தங்கராஜ் சொல்கிறாரு, இப்போ என்ன நீ வேலை வாங்கிட்ட, ஒரு நாள் வேலைக்கு போயிட்டேன்னு தானே சொல்ல வந்திருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அது எப்படி உங்களுக்கு பரவாயில்ல, நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு உங்களை வெறுப்பேற்றிட்டு நான் சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். எத்தனை காலேஜில் நீங்கள் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்னோடய வேலையை பறிக்க முடியும், நான் வேலைக்கு போகிறதுலேருந்து யாரும் அதை தடுக்கவே முடியாது, இப்போ என்னோடய ஹஸ்பண்டே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு மதி சொல்லவும் அதை கேட்டு ரேவதிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடி உன் வேலை போயிடுச்சுன்னு வந்து இப்போ கத்திக்கிட்டு போனேன், இப்போ உனக்கு வேலை கிடச்சிருக்குன்னு வந்து கத்திட்டு போகலான்னு வந்திருக்கேன், நீ வேலைக்கு போனால் என்ன, உன் குடும்பம் எக்கேடு கேட்டு போனால் எங்களுக்கு என்ன, என் பையனை நீ இனிமேல் வீடேறி வந்து ஏதாவது மிரட்டுறது பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்க, அதை கிளம்பி போ இங்கேருந்துன்னு சொல்கிறாங்க. மதி பார்த்திங்கன்னா இப்போ பயங்கர கோபத்தோடு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ தங்கராஜ் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கால் பண்ணுறாரு. என்ன சுரேஷ், நீ நிறைய மாறிட்டதா வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி கேள்விப்பட்டேன், உன் பொண்டாட்டியை நீயே வேலைக்கு கூட்டிகிட்டு போய் விட்டு நீயே கூட்டிகிட்டு வரையாமே, 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்க போல இருக்குது, இப்போல்லாம் நீ சொல்கிற பேச்சு அவள் கேட்குறாளா இல்லை அவள் சொல்கிற பேச்சை நீ கேட்டு மாறிட்டியா சுரேஷ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் வேலைக்கு போகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படி சொல்கிறாங்க. டேய், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் அப்பா அம்மாவோட உன்னோட மனைவி வந்து சேர்ந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே அவளோட வேலையவே நான் பறிக்க சொன்னேன், நீ திரும்பவும் நீயே ரெஃபர் பண்ணி ஒரு வேலையை வாங்கி கொடுக்குற ஸ்டேஜுக்கு போவேன்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை சுரேஷ் அப்படிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு வந்து சுரேஷ் சொல்கிறாரு, நீங்கள் அவளோட வேலை விஷயத்தில் தலையிடுவீங்கன்னு நானும் நினைக்கவே இல்லை, அவள் எவ்வளோ வருத்தப்பட்டா, ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் வந்து யோசிச்சிருக்கக்கூடாது மாமா அப்படி சொல்ல உடனே சுரேஷ் சொன்னதை நினச்சதும் தங்கராஜுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அவன் என்னடனா நான் ரேவதியவே அனுப்பவே மாட்டேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி பேசுகிறான். இவனோட பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டானே, இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இவங்க இவ்வளோ தூரத்துக்கு தலையெடுத்து பேசுகிற அளவுக்கெல்லாம் நம்ம விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து தங்கராஜ் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இனி அடுத்தடுத்து அவர் என்னென்ன பிளான்கள்லாம் போட போகிறாரு, அதில் மற்றவங்களும் எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம்.